வணக்கம் ட்ரேடர், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷனை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பையர்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, செல்லர்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் வச்சு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்தெந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, சென்செக்ஸ்க்கும் அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிலே அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அண்ட் யூஸ்வலாக கிஃப்ட் நிஃப்டி வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அந்த வீடியோவில் தான் பார்ப்போம். ஏன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்போ வந்து நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி புது மாதம் தொடங்கும் போது நமக்கு வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இந்த கிஃப்ட் நிஃப்டி வச்சுட்டு. அப்போது இது மூணும் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். இப்போ நிஃப்டியை பற்றினா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு புரியும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னன்னா, மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிற ஆப்ஷனில் இருக்கிற செல் ஆர்டர்ஸ், கால் ஆப்ஷன் செல்லிங் ஆர்டர்ஸ், புட் ஆப்ஷன் செல்லிங் ஆர்டர்ஸ், இதுதான் மெஜாரிட்டியாக தெரியும். ஏன் செல் ஆர்டர்ஸ் மட்டும் தான் தெரியுது, பை ஆர்டர்ஸ் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் திஸ் இதில் நம்ம பார்க்க போகிற டேட்டாவில் பை ஆர்டர்ஸும் இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி என்னவாக இருக்கலாம்னா செல் ஆர்டர்ஸ் தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து செல்லிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அண்ட் செல்லிங் தான் முன்னாடியே பண்ணி வைப்பாங்க. பையர்ஸ் மோஸ்ட்டாக இன்ட்ராடே தான் இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால இதில் இருக்க மெஜாரிட்டி டேட்டா நமக்கு காமிக்க போகிறது கால் ஆப்ஷனோட பையிங்கும், புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷனோட செல்லிங்கும், புட் ஆப்ஷனோட செல்லிங்கும். அப்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டி 50ல் எந்த இடத்துல பார்க்குறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நாளைக்கு எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி எந்த பக்கம் போனால் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி வருவோம். ஸோ நிஃப்டி 50 எடுத்துக்குவோம். ஏன் நிஃப்டி 50 எடுக்கிறோம் அப்படின்னா, லைக் யூஸ்வலாக பெரும்பாலும் வந்து நிறைய வால்யூம் வந்து நிஃப்டி 50ல் தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நான் நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நேற்று சாயந்தரம், அதாவது 30ஆம் தேதி சாயந்தரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் வரைஞ்சி மினிமம் இவ்வளோவாது நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் கேப் டவுன் வரலான்னு. ஆனால் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்த்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மினிமம் இந்த லெவல் வரலான்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் லெவலுக்கு தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அண்ட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். நம்ம கீழே தானே விழுவுன்னு சொன்னோம், ஏன் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, இங்கேருந்து இங்கே கீழே விழுந்துருச்சு. ஸோ நிறையா பேர் மேபி நான் என்னோட வீடியோலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்களோட அனாலிசிஸே இருந்தாலும் நான் நேற்று வந்து அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் கீழே விழுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கீழே விழுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில்லே கீழே விழுந்துருச்சு. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் கீழே விழுந்துட்டு இந்த சப்போர்ட் ரேஞ்ச் இந்த இடத்துல நமக்கு S1 நம்ம மார்க் பண்ணியிருந்திருப்போம் எங்கேயாவது. ஓகே, இது அப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்ச் 24,600 இந்த நமக்கு பாக்ஸ் போட்டிருந்தா ஸ்டார்டிங் சப்போர்ட் ரேஞ்ச். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வருது அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இங்கே இருக்கிற புட் ஆப்ஷனோட செல்லிங் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். புட் ஆப்ஷன் செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்னு அர்த்தம். அப்போ புட் ஆப்ஷன் செல்லிங் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது, கால் ஆப்ஷனோட செல்லிங். இது நம்ம ஈஸியாக இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனோட நேற்று செல்லிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கும் 25,000, அதே மாதிரி 25,900 பக்கம் நடந்திருக்கு. அப்போது 25,900னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்சில் நடக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன்லேருந்து செல்லிங் நடக்கும்போது மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் க்ரோ ஆகிருக்கு, அங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ஷன் திருப்பி வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நேற்று வந்து ஒரு அழகான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லலாம். நடுவில் எங்கேயுமே கீழே மேலே எல்லாம் போகல, கொஞ்சம் நேரம் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படிலாம் இல்லாமல் நேற்றோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்துருந்தீங்க, உங்களோட அனாலிசிஸ் அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நேற்று வந்து நல்ல லாபம் எடுத்துருந்துருக்கலாம். புட் ஆப்ஷன்லேயும் லாபம் எடுத்துருந்துருக்கலாம், கால் ஆப்ஷன்லேயும் லாபம் எடுத்துருந்துருக்கலாம். அண்ட் நேற்று கூட யாரோ ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, குரூப்லையா இல்லை இதுலையான்னு தெரில, என்னென்னா புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்னு. அண்ட் வேறு யாரோ வேறு கேட்டிருந்தாங்க 24,750 நான் புட் ஆப்ஷன் வச்சுட்ருக்கேன் ப்ராஃபிட்டான. கண்டிப்பாக புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தவங்க ப்ராஃபிட்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால்
கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தவங்க, மேபி அவங்களோட ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகும்போது அவங்களோட பிரீமியம் பயங்கரமா டீகே இருந்திருக்கும். அந்த பிரீமியம் டீகே ரெக்கவரி ஆகி கொஞ்சம் தான் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி அவங்க ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். பட் பழைய புட் ஆப்ஷன்ஸ், பழைய கால் ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா நேற்று இருக்கும்போது காலையிலேயே பிரீமியம் டவுன் ஆகிட்டு அப்புறம் தான் பிரீமியம் அப் ஆகும். அப்போ டவுன் ஆனதுலேருந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வர்றது கஷ்டங்கிறனால. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சைன் வேவ் மாதிரி ஃபாலோ ஆச்சு. உங்களுக்கு இந்த சைன் வேவ் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் இது வந்து நமக்கு யூஸ்வலாக நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம் சைன் வேவ்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல சைன் வேவ் மேலே போகும்போது இதோட மேலே போயிட்டே இருந்துச்சு. கீழே வரும்போது இது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று நடந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு ஃபாலோ ஆயிருக்குன்னா அது நேற்று தான். அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கரெக்டான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இது நிஃப்டியில் மட்டும் நடக்கலை, சென்செக்ஸ்லேயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ சென்செக்ஸில் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவ் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேனே. ஸோ சைன் வேவ் நம்ம இந்த இடத்துல வச்சோன்னா பாருங்கள், மேலே போகும்போது சைன் வேவுக்கு மேலேயே டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. ஸோ இதுதான் அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டிலே நடந்திருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்திருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதே தான் ப்ரைஸ் லெவல்ஸ் கொடுத்துருந்துருக்கு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக சைன் வேவ்ஸ் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அப்போ நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன், இன்றைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அழகாக ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் இதனால நமக்கு நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி. ஓகே, இன்னையோட பிரச்சனை நமக்கு முடிஞ்சு. ஸோ நிஃப்டி வந்து இந்த மாதிரி அதாவது க்ரோத் அண்ட் டவுன்ஃபால் இருக்குன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால தான் இந்த ஒரு க்ரோத்தும் டவுன்ஃபாலும். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக போகாதுன்னு. அண்ட் நம்ம வந்து ஏன் க்ரோத் மார்க்கெட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ், நிஃப்டியோட ஜூலை மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,800 இருந்துச்சு நேற்று நம்ம பார்க்கும்போது. அண்ட் இப்போ அதோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. அப்போது வந்து 24,750க்கு பக்கம் தான் எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்படிங்கிறனால 24,750 600க்கு பக்கம் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நாளைக்கு வந்து நமக்கு கேப் அப்போ கேப் டவுனோ கிடையாது. அதிகபட்சம் வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வர முடியும். ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,900 இருக்கும். ஸோ நான் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ஸோ 24,900 தான் நமக்கு நாளைக்கு பார்க்குற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். எஸ், அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 24,800 ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். இன்றைக்கி அது ஈஸியாக பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு பார்க்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப்போவோ கேப் டவுனாவோ ஒர்க் பண்ணால் கூட மார்க்கெட் வந்து நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு சிறப்பாக இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகலாம், 24,900 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அண்ட் இங்கேருந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நாளைக்கு க்ரோத் மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அண்ட் யூஸ்வலாக ஃபஸ்ட் டேங்கிறனால கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறனால யூஸ்வலாக வந்து டே ஃபஸ்ட்டு வரும்போது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து நிஃப்டி நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அதை இது ஆனாலுமே நம்ம சப்போர்ட்டை பார்த்துக்கணும். என்னென்னு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,600. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, நமக்கு அது நல்லா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதனால நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. டவுன்ஃபால் ஆனாலும் கூட 24,650க்கு தான் 680 அந்த ரேஞ்ச் தான் வரப்போகுது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாது. அதே சமயம் நாளைக்கு மார்க்கெட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அந்த க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணால் 24,900 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக ஒரு சின்ன புல் பேக் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி சைட்வேஸ் போயிட்டு திருப்பி க்ரோ ஆகலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,825 வரும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஈஸியாக வந்துடும், ரொம்ப சின்ன ப்ராஃபிட்டில். அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகே, அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,900 24,650. அண்ட் இதே இது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அதுதான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கால் ஆப்ஷன்ஸ் எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000ல், அதுக்கு முன்னாடி 24,900. அண்ட் நம்ம சொன்ன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,950. இது வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில். ஸோ இந்த 24,950 சொல்கிறது இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் நடுவுலங்கிறனால நம்ம சொன்ன ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். அண்ட் இன்னொன்று
நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது ஒரு சிங்கிள் ப்ரைஸ் கிடையாது, ஒரு ரேஞ்ச். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியராக ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 900 950. அப்போ நான் 950 தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன்னா 50 பாயிண்ட் மைனஸ் 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து இந்த 24,950ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 25,000ஆகவும் இருக்கலாம், அதே மாதிரி 25,900ஆகவும் இருக்கலாம். ஸோ அப்போது இந்த ரேஞ்ச் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நிஃப்டி 50க்கு. அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு ஹையஸ்ட் சப்போர்ட் ரேஞ்சுன்னு வரது 24,500. நம்ம சொல்லியிருந்தது 24,650ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் லைக் இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு இந்த 24,600ல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்கிற அளவு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நேற்று பிரேக் ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட் வந்து ஒரு கிளியரான சப்போர்ட்டாக தான் நமக்கு இருக்க போகுது. ஓகே. ஸோ அப்போது இதுதான் நமக்கு வந்து நிஃப்டி 50 ஓடுது. அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து 3க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போது சென்செக்ஸ்க்கும் நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் லைக் 81,800 இந்த ரேஞ்ச் இருக்கும். 81,800. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து சென்செக்ஸோட ஒரு ஸ்டாப் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 80,800. ஸோ ஒரு 1000 பாயிண்ட் நமக்கு கேப் இருக்குது சென்செக்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்க்குறதுக்கு ஒன்று. அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் நாளைக்கு நம்ம பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சேமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 81,500 வரைக்கும்வாது சென்செக்ஸ் நமக்கு போகும். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து வர செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸில் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ மேபி இந்த பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஈஸியாக மேலே க்ரோ ஆயிரும். பட் அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது நமக்கு வந்து இந்த ரெண்டு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 80,900ம் 81,500ம் இருக்குது. ஸோ 80,900 தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ரேஞ்சு. நான் அங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்து வச்சுக்கிறேன். இது 80,900. அதே மாதிரி 81,500ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ 81,500னா நம்ம இந்த சொல்லியிருக்கிற இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு இங்கேருந்து 81,500 தான் ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இது ஈஸியாக பிரேக் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் அண்ட் வீக் ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஈஸியாக பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு தான் நமக்கு வந்து 81,800 போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு க்ரோ ஆச்சுன்னா 81,800 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதான். இது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஓகே. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் இன்னொன்று நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து மூணுமே ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எப்பயுமே ஒரே ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு வேணாலும் மூணுமே 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனாக மாறலாம். ஸோ அப்படிங்கிறனால அன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும் மூணுமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் போகுது அப்படிங்கிறத. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கவனிச்சிக்கணும் மூணுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால். அப்போது ஓகே. அப்போ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நேற்று போயிருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால இங்கேருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா 56,300ம் டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து 55,500ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் அதிகபட்சம் மார்க்கெட் வந்து மேலே கீழே போக முடியும். அண்ட் இந்த பாக்ஸ்லேயே வந்து நமக்கு மேலே போகும் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நமக்கு மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனும். அண்ட் எஃப்ஐஐ டேட்டா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை. 31ஆம் தேதிக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்துட்டு தான் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.